அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமிக்கு கிருஷ்ணன். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ டிஎன்பிசி 2026 குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் படிக்கிறவங்க, அதாவது அடுத்த வருஷம் குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிறவங்க, ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகேலாம் நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பதிவு நம்ம போட்டிருந்தோம். ஒரு 300 தலைப்பின் கீழே எப்படி நம்ம ஈஸியாக புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொண்டு வித் கரண்ட் அஃபேர்ஸோடு எப்படி கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதே மாதிரி தமிழுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் தமிழுக்கு என்னதாங்க சார் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பதிவில் ஒரு சில ரியாலிட்டியான உண்மையை சொல்கிறேன், ஓகேங்களா? அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அக்செப்ட் பண்ணிக்கலினாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு அது புரிய வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிப்பீங்க, அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு குழப்பமாக இருக்கும். இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த சரியா தவறா அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணும்போது, ஆமாம் அன்றைக்கி சார் இது சொன்னார்ல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த நான் சொன்ன விஷயங்கள் ஒரு புரிதலுக்கு வரும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பொதுத்தமிழ் என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னா, நல்லா கேட்டுங்க. பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 வகையாக பிரிச்சுடுங்க. ஒன்று புக் சோர்ஸு, 2வது அவுட் சோர்ஸு. இப்போ இந்த புக் சோர்ஸுக்கு பார்த்தோன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், புக் சோர்ஸில் மினிமம் நீங்கள் நல்ல புக் சோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அதாவது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், ஓகேங்களா? ஓல்டு புக்குனா பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு புக்கும் சரி, இந்த ஓல்டு புக்கும் சரி, ஓகேங்களா? ஸோ 2 ஓல்டு புக்கும் சரி, ஓகேங்களா? அப்போ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 65 கேள்விகள் நீங்கள் தாராளமாக நல்லாவே அட்டன் பண்ணலாம். கான்செப்டாக நீங்கள் புரிஞ்சு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? கான்செப்டாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புக் சோர்ஸில் 60 to 65 கேள்வி நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். சரி, ஓகே சார். இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 35 கேள்வி இருக்குது. இது அவுட் சோர்ஸில் தான் கேட்குறாங்க. இது என்னால் எப்படி சார் நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, நல்லா கேளுங்க. நீங்கள் அவுட் சோர்ஸை 100% நீங்கள் ஃபினிஷ் பண்ணுன்ட்டு தமிழில் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது நடக்காத ஒரு விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு சில விஷயங்களுக்கு சாத்தியமாகும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு இருக்குன்னா, ஓகே, ஓரளவு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவுட் சோர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பல மொழிகள் பார்த்தோன்னா ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் இந்த பொருள் தருக, எதிர்ச்சொல் ரிலேட்டடானது, இந்த லகர வேறுபாடுக்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த பொருள் மீனிங்காக பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு 1000 பேஜ் இருக்கிற மாதிரியான புத்தகம்லாம் இருக்கும். அதுலேருந்து தான் கேள்வியெலாம் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி கலைச்சொற்கள், துறை சார்ந்த கலைச்சொற்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எவ்வளோக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு விசிட்டிங் மாதிரி நம்ம பார்க்கணும். டெய்லியுமே பார்த்தோன்னா நம்ம நியூஸ் பேப்பரை பார்க்குற மாதிரி அதை ஒரு புரட்டி பார்க்கணும். ஆனால் அதை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் ஆகிடும். இப்போ கலைச்சொற்கள் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் கலைச்சொற்கள் ஷார்ட்கட் போடுங்க சார் நம்ம அகாடமியில் அப்படின்ட்டு, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னது கலைச்சொற்களுக்கு ஷார்ட்கட்டா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நானும் யோசித்து பார்த்தேன், எப்படி இது கலைச்சொற்களுக்கு ஷார்ட்கட் எவ்வளோ சாதாரணமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் சொல்லலாம். ஆனால் இவ்வளோ விஷயங்களுக்கு ஷார்ட்கட்லாம் நீங்கள் சான்ஸே கிடையாது. ஷார்ட்கட் போடலாம், எல்லாம் பண்ணலாம், பட் ஞாபகத்து இருக்குமா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏங்க சாதாரணம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட கலைச்சொற்கள் 1 லட்சம் கலைச்சொற்கள் இருக்குது, ஓகேங்களா? அந்த 1 லட்சம் கலைச்சொற்களில் எது முக்கியமானதுங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. சரி, இது முக்கியம் இல்லைங்கிறது எப்படி வச்சு கணிக்க முடியும்? இப்போ தான் கலைச்சொற்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 எக்ஸாம் தான் நடந்திருக்கு கலைச்சொற்கள் பேஸ் பண்ணி நமக்கு அட்டன் பண்ணதில்லை. அப்போ எதுலேருந்து என்னென்னலாம் கேட்பாங்கிறது நம்மளால் யூகிக்கவே முடியாது. இது முக்கியம் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது. அப்போ டோட்டலாக நம்ம இருக்கிற கலைச்சொற்கள் 1 லட்சத்துக்கு மேலே, நான் சொல்கிறது மினிமம் 1 லட்சம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 14 துறை சார்ந்த 13 to 14 துறை சார்ந்த இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்த கலைச்சொற்களுக்குமே ஒரு 300-400 பேஜ் கிட்டே இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயுமே பார்த்தோன்னா 30 இருக்குது, ஒரு 30-40 கிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா சாலிடாக ஒரு 1 or 2 lakhs கலைச்சொற்கள் இருக்கும். எப்படி 1 or 2 lakh கலைச்சொற்களுக்கு ஒரு 1 லட்சம் 1 லட்சம்னே வச்சிங்களேன்,
1 லட்சம் கூட வேணாம்ப்பா, அதில் ஒரு 10% வச்சுங்க, 10,000 கலைச்சொற்கள் வச்சுங்க. 10,000 கலைச்சொற்களுக்கு எப்படி நீங்கள் ஷார்ட்கட் போட முடியும்? ஷார்ட்கட் போடலாம். இப்போ நான் போட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம், என் வேலை முடிஞ்சு. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இப்போ நான் யோசிக்கிறது என் இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன்னா நான் ஈஸியாக ஷார்ட்கட் போட்டு கொடுத்துருவேன். டெய்லியும் வந்து ஒரு 30 பேஜ் ஷார்ட்கட் நான் வாயில் வந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வரதை வச்சு நான் போட்டு கொடுத்துட்றேனே வச்சுக்கிங்களேன். பட் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் எந்த அளவுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு விசிட்டிங் மாதிரி, ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குற மாதிரி டெய்லியுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாங் ப்ராசஸ் இருக்கக்கூடிய தகவலை நான் டெய்லியுமே கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டே வரேன். டெய்லியும் ஒரு கலைச்சொற்கள் ஒரு மணி நேரம் நம்ம டைம் ஒதுக்கி, இல்லை ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி ஒரு கலைச்சொற்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு அரை மணி நேரம் நான் லைவாக கூட வரேன். லைவாக வந்துட்டு ஒரு கலைச்சொற்கள் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம். எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். ஒரு ஃபன்னாக எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். அதாவது அந்த ஃபன்னாக ஷார்ட்கட் சொல்கிறதுங்கிறது ஏதோ உங்கள் காதில் விழுந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என்னென்னா அது டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாமே பியூராக ஷார்ட்கட் வச்சு அக்யூரேட்டாக அடிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இப்போ நானே வந்து இப்போ டெய்லி வரேன், அரை மணி நேரம் வரேன், நம்ம ஷார்ட்கட் பார்க்கலான்னா ஃபினிஷ் பண்ண முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபினிஷ்லாம் பண்ண முடியாது. 1,00,000 கலைச்சொற்களை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதில் நம்ம பை லக்கில் நமக்கு எவ்வளோ வருதோ வரட்டும், அவ்வளோதான். நான் 10க்கு 10 அடிக்கணும், 12க்கு 12 அடிக்கணும், 2,00,000 கலைச்சொற்கள் நான் முடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முடிக்கலாம். ஆனால் நமக்கு சிலபஸ் கலைச்சொற்கள் மட்டுமே கிடையாது. நான் பேசுகிறது உங்களுக்கு நெகட்டிவாக கூட தோணலாம். ஓகேங்களா? நான் பேச நெகட்டிவாக தோணலாம், முடியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்னு தோணலாம். மெஜாரிட்டி 99.9% வந்து முடியாது. அந்த 0.1% முடியுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எச்சரிக்கை என்னென்னா, நமக்கு சிலபஸில் கலைச்சொற்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் படிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. கலைச்சொற்கள்ங்கிறது 100% சிலபஸில் ஒரு சின்ன 0.01% ஒரு டாபிக், அவ்வளோதான். அது மட்டுமே நமக்கு சிலபஸ் கிடையாது. 100 கேள்வி கலைச்சொற்கள் மட்டுமே கிடையாது நமக்கு தமிழில். ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் படிக்க வேண்டியது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும், ஜிகே பொறுத்த வரைக்கும், மேக்ஸு, அவ்வளோ விஷயங்களும் கடைசி நீங்கள் கோத்ரூம் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம இவ்வளவும் கோத்ரூ பண்ணி ஞாபகம் வச்சு நம்ம அட்டன் பண்ணுறதுங்கிறது அந்த என்ன சொல்கிறல்ல, அந்த 99.9%. அப்போ 0.1% சான்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்னா இருக்குது தான். பட் நான் ரியாலிட்டி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொஞ்சம் இதை வந்து இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஓகே சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் வந்து நான் முடித்து நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னா சரி வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 மார்க் நீங்கள் வாங்குறீங்களே வச்சுக்கலாம் கலைச்சொற்களில். ஆனால் அந்த கலைச்சொற்கள் ஃபோக்கஸ் பண்ணுற அந்த கேப்பில் இந்த பக்கம் படிக்க வேண்டிய முக்கியமான ஜிகேவாக இருக்கட்டும், நமக்கு கன்ஃபார்ம் இதிலேருந்து மார்க் வரும்னு சொல்லக்கூடிய தமிழ் போர்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 5 மார்க்குக்கு பார்த்து இந்த பக்கம் 10 மார்க் விட்டுருப்போம். அது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா உங்களால் ரீகால் பண்ணியிருந்துக்க முடியாது. இதுக்கான டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. மற்றது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஏன்னா நம்ம ஜிகேல அவுட் சோர்ஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ பாலிட்டி நல்லா படித்தா ஒரு 15 கேள்வி கேட்குறாங்கன்னா மினிமம் ஒரு 10 மார்க் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அக்யூரேட்டாக நம்ம நம்பி படித்தோம்னா கண்டிப்பாக அதில் எடுக்கலாம். பட் இந்த விஷயத்தில் எடுக்க முடியுமானா கேள்விக்குறி. அப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு அதை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சார் நான் எல்லாமே சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், 1% கூட எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ பெண்டிங் கிடையாது, இப்போ எனக்கு கலைச்சொற்கள் மட்டும்தான் பெண்டிங்னா நீங்கள் படிக்கலாம். அடுத்த ஒரு 10 மாதத்தில் கலைச்சொற்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக படிக்கலாம். ஆனால் படித்து ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த கலைச்சொற்களுக்கே டைம் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், அதை வந்து இப்போ அவுட் சோர்ஸில் ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒரு சில மெட்டீரியல் இருக்குன்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு விசிட்டிங்காக பார்த்துக்குங்க. விசிட்டிங்னா என்னது, புரிஞ்சு படிங்க. அதாவது என்னென்னா இந்த இதுக்கு கூட நம்ம காகத்துக்கு மறுபெயர்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 10 கேள்வி கேளுங்க, அவங்க ஒரு 10 கேள்வி கேட்கட்டும். இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகள்லாம் நீங்கள் மாறி 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 கேட்டுங்க. பை லக் நம்ம படித்தது நம்ம கேட்டது ஏதாவது நாங்கள் வந்துருச்சுன்னா டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ஃபினிஷ் பண்ணிடணும், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு பதட்டம் ஆகிடும். இன்னும் அவ்வளோ இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 200 பேஜ் நீங்கள் தாண்டும் போது உங்களுக்கு அந்த நான் சொல்கிற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். 200 பேஜுங்கிறது நான் அதிகம் தான் சொல்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு 200-100 பேஜ் தாண்டும் போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம், ஆமாம் இது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ என்னென்னா யதார்த்தமாக படிங்க. எதை வந்து ஆழ்ந்து நல்ல டெப்த்தாக படிக்கணுமோ ஆழ்ந்து டெப்த்தாக அதை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறத ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ மேக்ஸா ஓகே, சிலபஸ் வைஸ் இருக்கிறது நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஆஸ் பர் டாபிக் படி அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்கா ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்கலாம். மொத்தம் எவ்வளோ மாடல் இருக்குது, இவ்வளோ மாடல் பார்த்தா எப்படி கேள்வி கேட்டாலும் ஓரளவு அட்டன் பண்ணலாம். அப்போ மேக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணலாம்.
ஜிகேவும் வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட் ஃபினிஷ் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஓகேங்களா? அதாவது அட்லீஸ்ட் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 80% நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு சிலது 100% ஃபினிஷ் பண்ண, இப்போ சயின்ஸ்லாம் நம்ம வந்து 100% ஃபினிஷ் பண்ண முடியாது. அதில் ஒரு 50% தான் ஃபினிஷ் பண்ண முடியும். முக்கியமானது மட்டும் தான் பார்த்துட்டு போக முடியும். ஜியாகிரஃபியும் அதே மாதிரி தான். பட் பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம். ஒரு 90% ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? தமிழும் அதே மாதிரி தான். புக்கில் இருக்கிற சோர்ஸ் ஓரளவு நீங்கள் எல்லாருமே ஓரளவு படிச்சிருப்பீங்க. அப்போ புக் சோர்ஸ் 6th to 12th வரை இருக்கக்கூடிய நியூ புக்கு, ஓல்டு புக்கு, நீங்கள் இலக்கணம் சார்ந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா தரவாக உங்களால் படிக்க முடியும். யூனிட் 7க்கு நல்லா படிக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு 90% நீங்கள் என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் 100%ஓ இல்லை 90% கவர் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம், அவ்வளோதான். அது இவ்வளோதான்லாம் கிடையாது. 30%, அது 40%, எவ்வளோ நம்மளால் முடியுமோ பண்ணலாம். ஆனால் அது எவ்வளவோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதான் இங்கே முக்கியம். கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பதட்டம், பயம், ஐயோ இது முடியல, இது நமக்கு இன்னும் பண்ணலையே, இன்னும் இது அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குது, தேவலாம் இதுக்குள்ளே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது தோணல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் சிலபஸை தமிழை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சுக்குங்க. புக் சோர்ஸு, அவுட் சோர்ஸு. புக் சோர்ஸு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைங்க. அவுட் சோர்ஸு எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள், அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணணும், நான் ஃபுல்லாக ஷார்ட்கட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பின்னாடி அதை வந்து ரிவிஷன் பண்ணும்போதும் இல்லை அந்த ஷார்ட்கட்டை திரும்ப நீங்கள் ரிமைண்ட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ரியாலிட்டி சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா 65 மார்க்கு நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 35 கொஷின்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணி தான் நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் கூட பண்ண முடியாது, அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவு வந்து பார்த்தோன்னா கோத்ரூ பண்ணிட்டு போக முடியும். ஸோ நான் அந்த டாபிக் நான் எதுவுமே படிக்காமல் போகிறேங்கிறது பயம் வரும். அப்போ கலைச்சொற்கள் சம்மந்தமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் இந்த கலைச்சொற்களும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நம்ம எப்போயா சொல்லுவோமா கரண்ட் அஃபேர்ஸை, நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியும் பார்த்துட்டு போவோம், நமக்கு தெரிஞ்சது வந்தால் அட்டன் பண்ணுவோம். அதே தான் இந்த கலைச்சொற்களும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கும் எண்டு கிடையாது, இந்த கலைச்சொற்களுக்கும் எண்டு கிடையாது, அவ்வளோ இருக்கும். அப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. கலைச்சொற்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, கடந்து அடுத்தது மற்றது என்னவோ அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. புரியுதுங்களா? கிளியராக? ஸோ நம்ம ஸ்டடி பிளானில் நம்ம கொடுக்கும்போதும் அதே மாதிரி தான். மெஜாரிட்டி நல்லா கேட்டுங்க, நம்ம பேட்சில் கொடுக்கும்போது ஸ்டடி பிளானில் ஸ்கூல் புக்கோட சோர்ஸு 65% ஸ்கூல் புக் சோர்ஸு, 35% மட்டும்தான் அவுட் சோர்ஸில் இருக்கும். அந்த 35% அவுட் சோர்ஸு உங்களை போட்டு ரொம்பலாம் புஷ் பண்ண மாட்டேன். ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா டெய்லி வந்து ஒரு கலைச்சொற்கள் படிக்கலாம், டெய்லி ஒரு 50 படிங்க. அந்த வாரத்தில் மொத்தம் டோட்டலாக ஒரு 500 கலைச்சொற்கள் படித்தாலே அதுவே அதிகங்கிற என்னை பொறுத்த வரைக்கும். வாரம் ஒரு 500 படிங்க போதும். எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ வரட்டும். ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு வாரம் கொடுக்கலாம். கலந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்கலாம், ஒரு லைவாக கொடுக்கலாம், என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோத்ரூ பண்ண முடியுமோ பண்ணலாம். ஈஸியாக எப்படி நம்ம ஒன்று பார்க்கலாங்கிறது பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில கலைச்சொற்கள்லாம் ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த வார்த்தையோடைய இன்னொரு வார்த்தை ஜாயின் பண்ணி அந்த மொதல் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும், அடுத்த வார்த்தை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான். பட் என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. புரியுதுங்களா? சரி, ஓகே, ஒன்றும் கிடையாது. அதாவது சைடில் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு ஓரலாக பார்த்துட்டே வாங்க. இந்த பக்கம் நல்லா மும்முரமாக படிக்கிறது, நல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணிங்க. ரெண்டையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணி என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாமல் ஒரு பாதையில் போயிட்டுருக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். போட்டு ரெண்டையும் இப்போ என்ன பிரச்சனைனா எல்லோரும் ரெண்டையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிறீங்க. புக் சோர்ஸ் அவுட்ஸ் எதுவும் போட்டு இது பண்ணி இதை பண்ண அந்த 100%ன்னு இருக்கிற மைண்டை தூக்கி போட்டுட்டு நான் 65%க்கு நல்லா தரவாகிறேன், 35% நான் டெய்லி என்னுடைய அவுட்புட்டு என்னுடைய எஃபர்ட்டை என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். எதெல்லாம் வந்து என்னால் வந்து அதுக்கு கலைச்சொற்களுக்கோ இல்லை மற்றதுக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அதை பற்றி டெய்லி நான் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டே வரேன். அப் டு எக்ஸாம் வரைக்கும் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸாமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஞாபகத்துக்கு வருதோ நான் அட்டன் பண்ணுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி பிரித்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஜிகேலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட முடியும். இல்லைன்னா அங்கே போய் உட்காந்துட்டு ஆமாம் இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டோம் 10 கலைச்சொற்கள் அட்டன் பண்ண காட்டியுமே உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 மணி நேரம் ஆகிடும். டக்குன்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது அந்த இடத்துல. நான் சொல்கிறேன், ஏன்னா 1 லட்சம் கலைச்சொற்கள் நீங்கள் ஷார்ட்கட் போட்டிங்கன்னா ஓகேங்களா. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஷார்ட்கட்டு நீங்கள் கொடுத்தா ஈஸியாக இருக்குன்ட்டு. அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குமோ கொடுக்கலாம்.
சரிங்களா? ஓகே, இதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கங்க. இதான் ரியாலிட்டி. கடைசியாக இதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது புரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.